வணக்கம். ஒரு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி முதல் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை கூடுகிறது புதிய அரசின் அமைச்சரவை. நெல் பருப்புகளுக்கான கொள்முதல் விலை 10% வரை உயர்த்தப்பட வாய்ப்பு. பதவியேற்ற ஒரு நாளுக்குள் அமைச்சர் பதவியிலிருந்து விலக நடிகர் சுரேஷ் கோபி விருப்பம். திரைப்படங்களில் நடிக்க உள்ளதால் பொறுப்பை ஏற்க தயக்கம். ஆந்திர பாஜக தலைவர் புரந்தேஸ்வரிக்கு மக்களவை சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு. சபாநாயகர் குறித்து முடிவு செய்ய கூட்டணி கட்சிகளுடன் வரக்கூடிய 12ஆம் தேதி பாஜக ஆலோசனை. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல். 13ஆம் தேதி வாக்கள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஜூன் 28ஆம் தேதி சந்திக்கிறார் விஜய். இரு கட்டங்களாக ஜூலை 3ஆம் தேதியும் விழா நடைபெறும். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதுமாக பள்ளிகள் திறப்பு. இனிப்பு வழங்கி மாணவர்களை வரவேற்ற ஆசிரியர்கள். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடக்கம். 1,07,000 இடங்களுக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம். சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவிற்காக தயாராகி வரும் ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டம். புதன்கிழமை நடைபெறக்கூடிய விழாவில் பங்கேற்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். குற்றால மீன் அருவியில் 2 நாட்களுக்கு பிறகு குறைந்த வெள்ளப்பெருக்கு. தடை நீக்கப்பட்டதால் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். கோவையில் திமுக முப்பெரும் விழா ஜூன் 14ஆம் தேதிக்கு பதிலாக 15ஆம் தேதி நடைபெறும். திமுக கூட்டணியின் 40 எம்பிக்களும் பங்கேற்பார்கள் என்று துரைமுருகன் தகவல். 3வது முறை பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடு கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். 18வது மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்ற நிலையில் கூட்டணி கட்சியுடன் ஆட்சி அமைத்துள்ளது. நரேந்திர மோடி 3வது முறையாக நேற்று பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்திற்கு சென்ற மோடி விவசாயிகளுக்கான உதவித்தொகை திட்டத்தின் 17வது தவணை நிதி ஒதுக்கீடு கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். இதன் மூலமாக 9,30,00,000 விவசாயிகளுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விவசாயிகளின் வாழ்வுக்காக தங்கள் அரசு முழு அர்ப்பணிப்புடன் இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேலும் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஏராளமான திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதால் நடிகர் சுரேஷ் கோபி இணையமைச்சர் பதவியிலிருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகர் சுரேஷ் கோபிக்கு மத்திய இணையமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள குடியரசு தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவிலும் சுரேஷ் கோபி இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் சினிமாவில் கவனம் செலுத்த இருப்பதால் தான் எந்தவிதமான பதவியையும் மத்திய அரசிடம் கேட்கவில்லை என்று நடிகர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே தொடர விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள சுரேஷ் கோபி ஒப்பந்தம் செய்த திரைப்படங்களில் நடிக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே தான் அமைச்சரவையில் இருந்து விரைவில் விடுவிக்கப்படுவேன் என்று நம்புவதாகவும் அது குறித்து கட்சி மேலிடம் முடிவெடுக்கும் என்றும் சுரேஷ் கோபி தெரிவித்தார். இதனிடையே கேரளாவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜு சந்திரசேகர் 18 ஆண்டுகால பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நேற்று பதிவிட்டார். உடனடியாக அதனை திருத்தி தன்னுடைய அட்மின் பதிவிட்டதாக ராஜு சந்திரசேகர் விளக்கம் அளித்தார். இத்தகைய சூழ்நிலையில் இணையமைச்சர் பதவியிலிருந்து சுரேஷ் கோபி விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 7 மாநிலங்களில் உள்ள 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி காலை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதற்கு வரக்கூடிய 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 24ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பரிசீலிக்கப்படும் என்றும் வரக்கூடிய 26ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு கடைசி நாளாகும். ஜூலை 10ஆம் தேதி பதிவாகக்கூடிய வாக்குகள் ஜூலை 13ஆம் தேதி எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக தேர்தல் நடத்தை விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு திமுக தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தவர் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என்றும் கூறியுள்ளார். திமுக பொறுத்த மட்டும் 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்தா கூட எங்கள் கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆர்கனைஸ்டு பார்ட்டி இது. அதனால் எந்த நேரம் அனௌன்ஸ் பண்ணாலும் தேர்தல் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார். இப்போ 7 கட்டமாக தேர்தல் நடக்கும்போதே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இப்போ தனியாக இந்த தேர்தல் நடக்கிறதுல அதை பற்றி தேர்தல் கமிஷன் யார் கமிஷன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் தேர்தல் கமிஷன் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால் இது சும்மா வேஸ்ட்டு. அது யார் காதிலையும் அது விழ மாட்டேங்குது. அங்கே இருக்கிறவங்களும் அதை பற்றி கயர் பண்ணிக்கல. எலெக்ஷன் கமிஷனுக்கு பல புகார் கொடுத்துவாங்க, இதை பற்றி அவங்க நடவடிக்கை எடுக்கலை. அதாவது எலெக்ஷன் நடக்கிற அன்றைக்கி இங்கே மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை கூட எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கல. ஆனால் நாங்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, நாங்கள் எதையும் பார்த்தோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வரக்கூடிய 28ஆம் தேதி நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்ட உள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தன்னுடைய அரசியல் பணிகளை முன்னெடுத்து செல்கிறார். அந்த வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா அரங்கில் வரக்கூடிய 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய விழாவில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை விஜய் சந்திக்க உள்ளார். அதாவது அரியலூர், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வரக்கூடிய 28ஆம் தேதி நடிகர் விஜய் சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக ஜூலை 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய விழாவில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கவுள்ளார். பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் சான்றிதழும் வழங்கி நடிகர் விஜய் கௌரவிக்க இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளியில் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இறுதித் தேர்வு முன்னதாகவே நடத்தி முடிக்கப்பட்டன. சுமார் 1.5 மாத கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. ஆனால் கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் உற்சாகத்துடன் மாணவ மாணவிகள் சென்றனர். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்களுக்கு ஜாலியாக இருக்கும், இல்லையோ பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் எனக்கு புது திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடைப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. 4th C போகிறேன். எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கு புது திங்ஸ்லாம் வந்திருக்கு, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. உதகையில் விடுமுறை முடிந்து வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆரத்தை எடுத்து திலகமிட்டு ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். மழலைகளை முகமுடி அணிந்து 2 கைகள் தட்டி வரவேற்றனர். பிறகு அவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. சிவகங்கை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவிகளுக்கு ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவிகள் ரோஜா பூக்கள், இனிப்புகள் கொடுத்து வரவேற்றனர். என்றும் பாடுபடுவேன்.
சென்னை ஆலந்தூர் ஏஜேஎஸ் நிதி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு புதிய நோட்டு மற்றும் புத்தகங்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கவுள்ளார். மேலும் பள்ளி வளாகத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஆதார் பதிவு மற்றும் அஞ்சலக வங்கிக் கணக்கு எண் தொடங்கக்கூடிய சிறப்பு முகாமையும் தொடங்கி வைத்தார். அடுத்து முதல்